ஆண்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய உயிரணுக்கள் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ பொதுவா எவ்வளவு இருக்கும், இப்ப எப்படி இருக்கு தற்போதைய என்னன்னா ஒரு 50 years 2 பில்லியன் இருக்குமா? ஓகேங்க. இப்ப வந்து எல்லாம் 20, 30, 60 இப்படிதான் வருது. ஓஹோ. அந்த உயிரணுக்கள்ல அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி அந்த ஸ்போம் வந்து மூவ் ஆகணும். ஓகே. சில பேர் நுண்டி, சில பேர் செத்து போய் உயிர் இல்லாம இப்ப பல இதுகள் இருக்கு. ஓகே ஓகே. ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து ஸ்போம் வருது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் லிக்விட் தான் சேர்க்குது. ஓகே. அப்ப அந்த லிக்விட் வர ஸ்பீட் ஆகிறப்ப உள்ள போறப்ப ஸ்பீட் இருக்கணும். ஓகே. இந்த ஸ்பீட் இருந்தாலும் இவங்க சப்போஸ் சில பழக்கங்கள் இருக்கிறதுனால அது இதாகி போகுது. சில பேருக்குன்னா ஸ்போமே வராது. பிரைமரி எஜாக்குலேஷன், செகண்டரி எஜாக்குலேஷன், ரிட்டார்டட் எஜாக்குலேஷன், ரிட்டார்டட் எஜாக்குலேஷன் இருக்கு. ஓகே. ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன யூரினே வரல, எங்க ட்ரீட்மெண்ட் வர்றாரு. நான் விசாரிக்கிறப்ப நான் மருத்துவத்தை போனேன், நீங்க பிரெயின்ல அதை நினைச்சுக்கிட்டே செய்யுங்க. ஓகே. வராது ஒரு நல்ல ரொம்ப நேரம் செய்யணும் இருக்காரு. சரிங்க. யூரினே வரல, அது ஒரே தான். அப்புறம் அதை நிப்பாட்டம் சரியா போயிடுச்சு. சரிங்க. அப்ப என்னன்னா அவங்க தாட்டு நல்ல தாட்டு இருக்கிற நேரம், அந்த நேரங்கள் நம்ம சூஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா இதா இருக்கும். கண்டிப்பா. அந்த உயிரணுக்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவா என்ன மாதிரியான ஒரு நேரத்துல பண்ணா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சார்? அதாவது மார்னிங் டைம், பிரம்ம முகூர்த்த நேரம் 4 to 6. அப்ப எரெக்ஷன் 100%. ஓகே. பொதுவா யூரின் போய் கரெக்டாக இருக்கும். சரிங்க. ரெண்டாவது என்னன்னா மார்னிங் பிரம்ம, அதாவது ஸ்போர்ட்ஸ் மேன், படிக்கிறவங்க, சாமி கும்பிடுறவங்க, விளையாட எல்லாம் இந்த மார்னிங் டைம் தான் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா. அப்ப நம்ம இம்ப்ரிண்ட் விழுகிறது, நம்ம என்ன தாட் இருக்கோ, என்ன வியாதி இருக்கோ அங்க இம்ப்ரிண்ட் அப்படியே விழுகும். ஓகே ஓகே. அப்ப மார்னிங் டைம் தான் தி பெஸ்ட். விடிய காலமா இருக்கலாம், ஆனா நம்ம சாப்பாட்டு மத்தியானத்துக்கு மேல இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வரும். ஓகே ஓகே. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடுக்கு ரத்தம் போகுது, இங்க ஸ்பெண்ட் பண்றப்ப அங்க அப்செட் ஆகிறப்ப ஹார்ட் அட்டாக் வரும். ஓஹோ. சோ விடிய காலை 4 to 6, அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகச் சரியான நேரம், ரொம்ப நல்ல நேரம். அதாவது உயிரணுக்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாவும் இருக்கும். ஐயா, அந்த உயிரணுக்கள் சொன்னீங்க, அதோடைய வாழ்வியல் நேரம், அதாவது அது உயிரோட இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் மேக்சிமம் இருக்கும் ஐயா? அதாவது எப்படின்னு ஒரு 2 days கூட இருக்காது. ஆனா அதுக்காக இப்ப என்ன பண்ண, சில பேர்ல வந்தாங்க ஒருத்தர், அவர் என்ன சொன்னாருன்னா, அவரு இருந்ததும் அவங்க உள்ள போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்களாம். ஓகே. பெண்கள் வந்து அதை சுத்தம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்ப கன்சீவ் ஆகாது. ஓஹோ. ஓகே. ரெண்டாவது ஸ்போம்ல வந்து அவங்க பொசிஷன்ஸ் வர, அவங்க ஸ்போம் செய்யற நேரம் ஓகே நல்ல மூட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதாகும். அதே நேரத்துல அவங்களும் வந்து ரியாக்ஷன் ஒழுங்கா இருக்கணும். அவங்க ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். ஓகே. இவங்களுடைய ஆக்ஷன் தான் இவங்க திருப்தி ஆகிட்டா பேசாம இருந்துருவாங்க. ஓகே. கண்டிப்பா. லேடிஸ் என்னங்க ஒண்ணும் முடியல. ஓகே. அப்ப இவங்க அதை அபியூஸ் பண்றதுனால இதாகுது. ஓகே. அதாவது இந்த உயிரணுக்களுக்குடைய எனர்ஜி அப்படிங்கிறது ஆணுடைய எனர்ஜியோட சம்பந்தப்பட்டதா ஐயா? அதாவது உயிரணுக்கள் ரொம்ப ஃபாஸ்டா போறது, ஸ்லோவா போறது அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஆணுடைய எனர்ஜியை சம்பந்தப்பட்டதா? அதுக்கு தனியாக 90 கிலோமீட்டர்ல போகும் வேகம். 90 கிலோமீட்டர் வேகத்துல. ஓகே. இந்த கிரிக்கெட்டர்ஸ் போகும் 90 மைல் போகுமா. ஓகே. அப்ப என்ன லேசா நாளாக லேசா ஊசிங் ஆகுது. ஓகே ஓகே. அப்ப இவங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த ஃபுல் டேங்க். இப்ப என்னன்னா மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னா அது என்னன்னா வெளியே தூக்கி போடலாம், ஆனா டேங்க் ஃபுல்லா ஃபோர்ஸ் ஜாஸ்தி போகும். ஓஹோ. இது எப்படி யோகத்தின் மூலமாக, ஆசனங்கள் மூலமாக இந்த விஷயங்களை தீர்க்கலாம் அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லுங்க ஐயா. உயிர் சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக கோணாசனம், திரிகோணாசனம், சர்வாங்காசனம், மத்ஸ்யாசனம். இப்ப கோணாசனம் செய்யறத பாருங்க. கையை பேரெல்லாம் நீட்டிக்கிறாங்க. இப்ப வலது கால் வந்து வலது கையை தொழுது, வலது பக்கம் தலையை திருப்பி முடிஞ்ச மட்டும் தொழலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். மெதுவா மூச்சு எடுத்துக்கிட்டே கால் வருது. அதே மாதிரி இடது கால் நேர கொண்டு வரணும். அடுத்த கால் நேர வரணும். அடுத்த கால் மெதுவா மூச்சை விட்டணும் நல்லா. இப்ப திரிகோணாசனம். இப்ப எளிமையா இருக்கிறதா ரொம்ப நல்ல சௌகரியமாகும். வேரிகோஸ் சொல்லி வராது.
நேர கொண்டு வரணும். மெதுவாக மூச்சு எழுத்துக்கிட்டு அடுத்தது அதே இது அடுத்தது மெதுவாக கொண்டு வாங்க. அடுத்து சர்வாங்க ஆசனம். சர்வ அங்க ஆசனம் பேரு. இது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. பெரு வரல 5 வரலையும் ஆட்டி கணுக்கால் ஆட்டி இப்ப 3 வரை சைக்கிள் சுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ் காலை நீட்டி மேல முன்னால பின்னால 3 times yes. இப்ப காலை விரிச்சு இப்ப காலை நீட்டுங்க முடக்குங்க. மூச்சை விட்டுறணும். நீட்டுங்க. இப்ப பத்மாசனம் போட்டு குனிஞ்சு தலையை முழங்கால் மடிச்சு தொடுங்க. நீட்டுங்க மேல காலை திருப்பி இன்னொருக்கா நீட்டுங்க மெதுவா. கால் ரெண்டையும் நீட்டி முழங்கால் வந்து நெத்தியை தொட்டு மெதுவாக்கி தலையை தூக்காம மெதுவா கீழே காலை இறக்கணும். அடுத்தது மத்ஸ்யாசனம். அதாவது தலையை பின்னால மடிச்சு கை வாய்க்காண்டு முன்பக்கம் இப்ப பின்பக்கம் வளைக்கிறோம். முதல்ல முன்பக்கம் வளைக்கலாம். தொடையில் நல்லா கையை வச்சுக்கங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. நல்லா செஸ்ட் பிரீத்திங் நல்லா எடுத்து விடலாம். மெதுவா கையாட்டும். இது பத்மாசனம் போட்டு செய்யலாம். நல்லா செய்யலாம். நல்லது. நல்லா அந்த எந்திரிங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்கு பத்மாசனம் போடுங்க. அப்படி பத்மாசனம் போடுங்க. அப்படியே படுத்துடலாம். அப்படியே பின்னால படுத்துருங்க. இப்ப கையை நல்லா சூப்பர். நல்லா நல்லா மூச்சு பெரியவர்ல மட்டும் முடிச்சுக்குங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. மெதுவா மெதுவா தலையை இறக்கி கையை தொடையில வச்சு தலைக்கு பின்னால் கொண்டு வந்துருங்க. கையை 2 கையும் கொண்டு வாங்க பின்னால. எந்திரிச்சிடலாம். மெதுவா கையை கொண்டு வந்து மெதுவா மெதுவா எந்திரிச்சிடலாம்.